Hello students, welcome back to Padida. So in the video 12th standard maths easy 5 marks plus every year repeat ஆகிற 5 marks இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு physics exam முடிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதுனீங்க, ஈஸியாக இருந்ததா, மாடரேட்டாக இருந்ததா, இல்லை டஃப்பாக ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த கொஸ்டின் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கல, பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, இப்போ மேக்ஸுக்கு வரலாம். ஸோ மேக்ஸ் லாஸ்ட் இயர் நான் 5 மார்க்ஸ் வந்து கொடுத்ததுல அவுட் ஆஃப் 7 6 5 மார்க்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் அந்த ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினில் போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா 45th கொஸ்டினில் ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், ஓனாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ 5 மார்க்ஸில் அவுட் ஆஃப் 7 6 வந்துருந்தது. ஜஸ்ட் ஒரு 2 minutes 2 மார்க் எவ்வளோ வந்தது, 3 மார்க் எவ்வளோ வந்ததுன்னு சொல்லிட்டோமா உங்களுக்கு. ஸோ 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 செக் பண்ணி சொல்லிடுறேன். 21st கொஸ்டின் ஏ இன்வர்ஸ் வந்திருக்கு. 22nd ரெக்டாங்குலர் ஃபார்ம் செகண்ட் லெசனில் ரெக்டாங்குலர் ஃபார்ம் போலார் ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன், அது வந்திருக்கு. 26th வந்து பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் 4.3ல எக்ஸாம்பிள் 4.8 நம்ம கொடுத்தது தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 24th வரல, 25th கொஸ்டின் வரல, 26th கொஸ்டின் வரல, 27 10.5ல 4th சம் நம்ம கொடுத்தது, 28th கொஸ்டின் 11th சாப்டர் நம்ம கொடுத்தது, 29th கொஸ்டின் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரின்னு சொல்லிட்டு தேர்ட் லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக 6 2 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. 3 மார்க்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 5மே வந்திருக்கு. 31st வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2.5ல சிக்ஸ்த் சம் நான் லாஸ்ட் இயரே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எந்தெந்த சம் அப்படின்னு சொல்லிட்டு. 33rd கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.2 சம் நம்ம கொடுத்தது தான். நெக்ஸ்ட் 34th கொஸ்டின் வந்து நான் 4.5ல tan இன்வர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன், அது கேட்டிருக்காங்க. 35th கொஸ்டின் 6.2லேருந்து ப்ரூவ் பேஸ் பண்ண கொஸ்டின் அது கொடுத்துருந்தேன். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின். 36th கொஸ்டின் வரல. 37th கொஸ்டின் நான் கொடுத்தேன் இல்லையான்னு டவுட்டு. 9.5ல ஃபர்ஸ்ட் சம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், பட் நான் செக் பண்ணி பார்க்கணும், அதை விட்டுருங்க. 38th வரல. 39th வந்து டெய்லர் சீரீஸ் கேட்டிருக்காங்க, நான் கொடுத்தது மெக்லாரன் சீரீஸ். 40th கொஸ்டின் வந்து நம்ம 12.1லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துருக்கு, அது கொடுத்ததுலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் 37th கொடுத்தனா இல்லையா நீங்கள் டவுட்டு மார்க் பண்ணல, பட் அப்படி பார்த்தீங்கன்னா 6 3 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. 5 மார்க்ஸும் 6. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 5 மார்க்ஸ் 6 3 மார்க்ஸ் 6 2 மார்க்ஸ் வந்து வந்திருக்கு. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் டஃப், பட் போன வருஷமே இந்த அளவுக்கு நம்ம கொடுத்தது வந்திருக்கு. ஏன் இந்த அளவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரியிலே வந்தது உங்களுக்கு. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ 5 மார்க்ஸ் போயிடலாமா? ஈஸி 5 மார்க்ஸ். போன வருஷம் நம்ம ஈஸி 5 மார்க்ஸ் 4 கொடுத்தோம், 4 அப்படியே வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் 12.2 போயிடுங்க. ட்ரூத் டேபிள் வெரி ஈஸி, வருஷம் வரும். ட்ரூத் டேபிள் பேஸ் பண்ணதும் பார்த்துக்கோங்க. ஃபார் சேஃபர் சைடு வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் ஒரு 2 கொஸ்டின் 2 3 கொஸ்டின் எக்ஸாம்பிள் சம்மோடு சேர்த்து சொல்கிறேன், ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஒரு 5 மார்க் உங்களுக்கு கேரண்டி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எங்கே போனோம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த கொஸ்டினும் கேரண்டி. வருஷம் நான் இந்த கொஸ்டின் பார்க்காத எந்த இயரும் கிடையாது பப்ளிக் எக்ஸாமில். 6.1ல 9th சம் 10th சம் sin a plus b cos a plus bன்னு இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிளில் sin a minus b cos a minus b அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஒரு சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரிப்பேர் படிச்சிட்டிங்கன்னா 4 சம்மே போட்டுடலாம். உங்களுக்கு வந்து sin தீட்டானா வெக்டர் ப்ராடக்ட் பண்ணோம், இதுவே cos தீட்டானா டாட் ப்ராடக்ட் பண்ணோம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா இந்த சம் போடலாம். வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துக்கோங்க. இந்த 2 5 மார்க் உங்களுக்கு வந்து கேரண்டி. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் இன்னும் ஈஸி வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரும் எவ்ரி இயர் கிராமர் ரூல் தான் கேட்குறாங்க, பட் சேஃபர் சைடுக்காக நீங்கள் கிராமர் ரூல் 1.4, சேஃபர் சைடுக்காக யூனிக் சொல்யூஷன் நோ சொல்யூஷன் 1.6 1.7ல இந்த மாதிரி ஒரு சம் இருக்கும். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் லாம்டா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மியூ அப்படின்ற சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் அந்த அளவுக்கு கேட்டதில்ல, திடீர்னு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ஏடாகணுமா வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன், பட் எவ்ரி இயர் கிராமர் ரூல் தான். இதெல்லாம் சேஃப்டிக்கு தான், பட் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரிஸ்க் எடுக்காமல் ஃபுல்லாக பார்க்கறது நல்லது. ஓகே, நான் சில சாப்டர்ஸ்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் நம்ம 85 + 95 90+ வந்து ரிஸ்க் எடுக்காமல் வாங்க முடியும். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸோ 3 5 மார்க் ஆச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஈஸி எவ்ரி இயர் வர 5 மார்க் 6.7ல ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் அப்படின்ற கொஸ்டின் வந்து இதுவும் எவ்ரி இயர் கேட்டிருக்காங்க. ஈஸி. இதில் வந்து உங்களுக்கு வந்து யூ எது வி எது ஏ எதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து எடுக்க தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். வெரி ஈஸி. டைம் இருந்ததுன்னா இந்த 5 மார்க்லாம் நான் வந்து லைவ் கிளாஸாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ போன வருஷம் இப்போ நான் சொன்ன 4 கொஸ்டினே வந்துச்சு, 4 5 மார்க் ஆச்சு லாஸ்ட் இயர். இதுக்கப்புறம் வந்து எவ்ரி இயர் ரிப்பீட் ஆகிற 5 மார்க்ஸ் கன்ஃபார்மாக வருது. எந்த எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.5. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.2லேருந்து எவ்ரி இயர் வந்து ஒரு 5 மார்க் வருது, பட் கொஞ்சம் டஃப்பு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.2லேருந்து எவ்ரி இயர் 5 மார்க் வருது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 9.8, எக்ஸசைஸ் 10.8
இந்த எக்ஸசைஸ்லாம் வந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு. இதில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சில எக்ஸசைஸ்லாம் கவர் பண்ணுங்க. 9.8 10.8 வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எது டஃப்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டுருங்க, மீதி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெஃபினட்டாக 5 மார்க்ஸ் நிறைய அட்டன் பண்ணலாம். எல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ஸோ என்ன எக்ஸசைஸ் 5.5 5.2 7.2 9.8 10.8 இதுலேருந்து வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 2 சாப்டர் 3லாம் வந்து சம் கம்மி, ஆனால் அதுலேருந்து வருது. போன வருஷம் நம்ம கொடுத்த சாப்டர் 2ல வந்தது. சாப்டர் 3ல 5 சம் கிட்ட கொடுத்துருப்பேன். அதில் ஒரு சம் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லி சொன்னேன், அந்த கொஸ்டின் வந்து இருந்தது. சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 சம் தான் இருக்கும் 5 மார்க்கில். அதுல இருந்தும் போன வருஷம் வந்து வந்தது. செக் பண்ணி சொல்லிட்டுமா? சாப்டர் 2ல வந்து 2.7ல இருந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி 6th சம் வந்து கேட்டிருக்காங்க. தேர்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். 3.5ல 5th சம். நான் லாஸ்ட் இயர் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே அந்த ஒரே ஒரு சம் மட்டும் காமிச்சு வெரி இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ செகண்டும் தேர்டும் பார்த்துக்கோங்க. பட் செகண்ட்ல வந்து ஒரு 4-5 சம் இருக்கும். நம்ம சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்போம், அதில் செக் பண்ணிக்கோங்க. தேர்ட்லையும் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் 5 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி 4.5ல tan இன்வர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். நெக்ஸ்ட் 7.1ல லாஸ்ட் ஒரு 5 சம் இருக்கும், அதுவும் 5 மார்க்ல கேட்பாங்க. அதே மாதிரி 7.8ல ரெக்டாங்குலர் பேஜ் பேஸ் பண்ண சம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 7.8ல எல்லாமே பாருங்க, அதில் ரெக்டாங்குலர் பேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நம்ம இன்ஸ்டாவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் போயிட்டு 12th மேக்ஸ் 5 மார்க்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் padida_com இதுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.